சுவையான சூப்பரான முட்டை மசாலா செய்வது எப்படி தெரிந்து கொள்வோம். இது உங்கள் சுல்தான் சமையலறை. ஹாய் நண்பர்களே, சுல்தான் சமையலறையில் மீண்டும் சந்திப்பது மகிழ்ச்சி. இன்றைக்கி ஒரு சுவையான சூப்பரான முட்டை மசாலா தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 6 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், 3 பெரிய வெங்காயம், ஒரு 4 தக்காளி, ஒரு ஏலக்காய், 3 லவங்கம், சுருள் பட்டை, 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன் நண்பர்களே. நல்லா பாத்திரம் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 100 ml எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நண்பர்களே. இப்போ நம்ம பட்டை, லவங்கம், ஒரு ஏலக்காய் துண்டு இதெல்லாம் போட்டு வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கணும் நண்பர்கள். ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் நம்ம வெட்டி வச்சுருக்கோம், அதை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும் நண்பர்கள். இந்த நேரத்தில் ஒரு 2 பச்சை மிளகாய் உடச்சி போட்டுங்க. அதுவும் அந்த பச்சை மிளகாயோட அந்த பச்சை வாசனை நல்லா போகட்டும். கொஞ்சம் அப்படியே நல்லா லைட்டாக வதக்கி விட்டுட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நண்பர்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுங்க. அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு வாசனை அந்த பச்சை வாசனை போகணும். நீங்கள் வதக்காமல் போட்டீங்கன்னா அடி பிடிச்சிடும். இஞ்சி பூண்டை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய மசாலாவை இதில் சேர்த்துக்கணும் நண்பர்களே. வெங்காயத்தோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டிங்கன்னா சைடில் ஃபுல்லாகவே எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளியை அதில் சேர்த்துக்க போகிறோம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா கிளறி வச்சுக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை நீங்கள் வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி நடுவில் கீறி இப்படி உள்ளே அமுக்கி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கணும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருக்கு, நல்லா பபிள்ஸ் வருது. இந்த நேரத்தில் நம்ம லைட்டாக கொஞ்சம் மல்லித்தலையை தூக்கிட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணுற வேண்டியதான். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ